விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. இந்த சீரியலில் வித்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் ஸ்ருதி நாராயணன். அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்னாடி இவங்களோட அந்தரங்க வீடியோ ஒன்று லீக் ஆச்சு. இந்த நிலையில் தன்னோட அந்தரங்க வீடியோ பிரச்சனைக்கு தரமான பதிலடி கொடுத்துருக்குறாங்க ஸ்ருதி. அந்த வகையில் சின்ன திரையில் சாதிக்கணும் அப்படிங்கிற கனவோட தன்னோட கலை பயணத்தை தொடங்கினவங்க தான் ஸ்ருதி நாராயணன். சென்னையில் கடந்த 2002 பிறந்த ஸ்ருதி தன்னோட ஸ்கூல் படிப்பை அங்கேயே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிப்பை தொடரும்போது நடிப்பு மேலே இருந்த ஆர்வம் காரணமாக சின்ன திரையில் நடிக்கிறதுக்காக வாய்ப்பை தீவிரமாக தேடி இருக்கிறாங்க. அந்த தேடலோட பலனாக தான் அவங்களுக்கு சீரியல் வாய்ப்புகளும் வர தொடங்கியிருக்குது. கடந்த 2022 வெளியான கார்த்திகை தீபம் சீரியல் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து மாரி சீரியல்லையும் இவங்க நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்த சீரியல் தான் சிறகடிக்க ஆசை. அதில் இவங்க ரோஹிணிக்கு ஃப்ரெண்டா வித்யா அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்ருதி நாராயணனோட அந்தரங்க வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இதை பார்த்த பலரும் பலவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புக்காகத்தான் இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அது ஸ்ருதியே தான் அப்படின்னுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்ருதி அந்த வீடியோ பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பிரைவேட் அக்கௌண்ட்டாகவும் மாற்றியிருந்தாங்க. இந்த நிலையில் ஸ்ருதி நாராயணன் இந்த பிரச்சனைக்கு இப்போ தரமான பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதாவது தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பப்ளிக்கில் மாற்றிட்டு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே முகசாயல் கொண்ட 2 சிறுமிகள் இருக்கிறாங்க. இதில் உண்மை யாரு ஏஐ யாரு அப்படின்னு கேட்டுட்டு எது உண்மை எது போலி அப்படின்னு விளக்கியிருக்காங்க. இது மூலமாக தன்னோட வீடியோ ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டோரியில் ரொம்ப கடினமான காலகட்டத்தில் நான் இருக்கிறேன், நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கு உணர்வுகள் இருக்குது, எல்லாத்தையுமே காட்டுத்தீ மாதிரி பரப்பாதீங்க, உங்களோட அம்மா தங்கச்சி காதலி இவங்களோட பொண்ணு தான், அவங்களுக்கும் என்ன மாதிரி தான் உடல் இருக்குது, வேணும்னா அவங்களோட வீடியோக்குள்ளே பார்த்து என்ஜாய் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தரமான பதிலடி கொடுத்துருக்குறாங்க ஸ்ருதி.